அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆட்சியார் தமிழ் ஃபன் யூடியூப் சேனலாக தற்போது நான் பார்க்க போகிற விடயமாக இருப்பது புஷ்பா 2 மூவியான ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. புஷ்பா 1க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றிக்கு பிறகு புஷ்பா 2 ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. பல எதிர்பார்ப்புகளையும் இது கொண்டு வந்திருக்கின்ற ஒரு மூவியாக காணப்படுகின்றது. எவ்வளவு வசூலினை தற்போது வரைக்கும் புஷ்பா 2 பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த காணொலியாக தரப்போகின்றோம். அதற்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வாறான உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள எனது தமிழ் ஃபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவன் ஆள் மனசுல ஏதோ பலி இருக்கியா? புஷ்பா 2 மூவியை பற்றி ஏதாவது உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தால் இல்லை பாசிட்டிவான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எனது தமிழ் ஃபன் யூடியூப் சேனலோட அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ளே போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் செய்ய வேண்டியது வளர்ந்து வருகின்ற யூடியூபருக்கு ஒரு சப்போர்ட்டை தாங்கன்னு கேட்டுக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புஷ்பா 1க்கு பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வழங்கியிருக்கின்ற மூவியாகவே காணப்படுகின்றது. இந்த புஷ்பா 2 புஷ்பா 1 மிகப்பெரிய ஒரு வெற்றியினையும் பல தேசிய விருதுகளையும் அல்வா அர்ஜுன் அவர்களுக்கு வழங்கியிருந்ததை நாம் காணக்கூடிய இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இந்த மூவியானது பல எதிர்பார்ப்புகளை வழங்கியிருக்கின்றது. பல வசூல்களையும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு மூவியாக இது காணப்படுகின்றது. இந்த புஷ்பா 2 மூவியானது இந்த புஷ்பா 1க்கு பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை வழங்கியிருக்கின்ற மூவியாக இந்த புஷ்பா 2 மூவியை குறிப்பிடலாம். மற்றும் அல்வா அர்ஜுன் அவர்களின் மாறுபட்ட நடிப்பிலும் மற்றும் சுகுமார் அவர்களின் இயக்கத்திலும் தேவ் பிரசாத் அவர்களின் இசையிலும் உருவாகி தற்போது 5ஆம் தேதி ரிலீஸ் செய்திருக்கின்ற மூவியாக இந்த புஷ்பா 2 மூவி காணப்படுகின்றது. இந்த புஷ்பா 2 டிக்கெட் புக்கிங் ஆனது 100 கோடியினை வசூல் செய்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த மூவியானது பெஸ்ட் நாளிலே ரிலீஸ் செய்யப்பட்டு 290 கோடியினை வசூல் செய்து ஒரு குறிப்பிடக்கூடிய பணத்து மேல மதிப்பில்லை, உலகளாவிய ரீதி இன்று வரைக்கும் 400 கோடியினை வசூல் செய்திருப்பதை ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு மூவியாக இந்த புஷ்பா 2 மூவி காணப்படுகின்றது. இந்த புஷ்பா 2 மூவியானது 350 பட்ஜெட் அளவிலே இந்த மூவியானது எடுக்கப்பட்டது ஒரு குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது. புஷ்பா 2 மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை வழங்கியிருக்கின்றது. இந்த மூவியானது பல பாசிட்டிவான கருத்துக்களையும் பெற்றிருந்தாலும் நெகட்டிவான கருத்துக்களையும் அதிகமாக பெற்று வருவது என்பது ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக காணக்கூடிய இருக்கின்றது. இந்த மூவியானது எவ்வளவு அளவுக்கு இந்த மூவியானது வசூல் செய்து கொடுக்கும் என்பதையும் இந்த புஷ்பா 2 படக்குழுவினருக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. 1000 கோடியினை இந்த புஷ்பா 2 மூவியானது வசூல் செய்யும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. 1000 கோடியினை இந்த புஷ்பா 2 மூவியானது வசூல் செய்யும் என்பதை நாங்கள் இந்த கணவனாக உங்களுக்கு தர இருக்கின்றோம். 1000 கோடியினை வசூல் செய்தால் கண்டிப்பா எனது தமிழ் ஃபன் யூடியூப் சேனலோட உங்களுக்கு தர இருக்கின்றோம். நீங்க இந்த புஷ்பா 2 மூவியானது 1000 கோடியினை வசூல் செய்யும் என்றால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் எனது தமிழ் ஃபன் யூடியூப் சேனலோட அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். 1000 கோடியினை வசூல் செய்யுமா செய்யாத என்று. அவரை கண்ட பயம் இல்லை, இவன் ஆள் மனசுல ஏதோ பலி இருக்கியா? இந்த புஷ்பா 2 மூவியினை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உங்களோட நெகட்டிவோ இல்லை பாசிட்டிவான ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தமிழ் ஃபன் யூடியூப் சேனல் கொமெண்டினோட அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என கேட்டுக்கொள்கின்றேன். எத்தனை பேர் எவ்வளவு விமர்சனங்களை வைக்கின்றீர்கள்? எத்தனை பேர் 1000 கோடியினை இந்த மூவியானது பெற்றுத்தரும் என்று நினைக்கின்றேன் என்பதை இந்த தமிழ் ஃபன் யூடியூப் சேனலாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. கமெண்டின் மூலம் உங்களோட கருத்துக்கள் சொல்லும் போதுதான் நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கும். எத்தனை பேர் எதிர்பார்க்கின்றீர்கள் இந்த 1000 கோடியினை வசூல் செய்யும், இல்லை எத்தனை பேர் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுகின்றீர்கள் 1000 கோடியினை வசூல் செய்யாது என்பதை
நாங்கள் எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலாக உங்களுக்கு தர இருக்கின்றோம். நீங்கள் உங்களோட கருத்துக்களை எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனல் கொமெண்டினூடாக உங்களோட கருத்துக்களை சொல்லிக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு, ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலோட அவங்க கருத்துக்களை சொல்லிக்கொள்ளுங்க. இதோடு எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். அடுத்ததாக உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இதோடு நான் விடைபெறுகின்றேன். நான் உங்கள் ஆர்டிஆர் தமிழ் பண்டைய யூடியூப் சேனலோட. நன்றி, வணக்கம்.